எம்எம் மெட்டல் ஷாப்லேருந்து பேசுகிறோம். இப்போ பார்க்கக்கூடிய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்து காம்பவுண்டு கேட்டு போட்டிருக்கோம். காம்பவுண்டு கேட்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். காம்பவுண்டு கேட்டு படிக்கேட்டு வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸு டு மேலே வந்து எல்லாமே விட்டு ஃபினிஷிங்க. ஃபுல்லாக வேலையை டீட்டெயில் அப்படியே வீடியோ சொல்ல போகிறோம். டோட்டலாக மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பர்கோலா போட்டிருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாக பர்கோலா, இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா பர்கோலா போட்டிருக்கோம். இது வந்து நாங்கள் மேலே வீடியோ காட்டுவோம் டோட்டலாக. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டோட வீடியோ ஃபுல்லாக சொல்ல போனோம். படிக்கட்டோட டீட்டெயில் இது பார்த்தீங்கன்னா உட்டு டோட்டலாக வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 1.5. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பேஸ் வந்து அதாவது இடத்துல செவ்வறு இருக்கனால எங்கிட்ட வந்து கிளாஸ் போடல, வெறும் வந்து உட்டு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உட்டு வந்து நம்ம செஞ்சது தான் ஃபுல்லாக உட்டு. இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கொடுத்துருக்கோம் கீழே கட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்எஸ் இது அப்படியே நம்மளே ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து டோட்டலாக உட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக போட்டாச்சு அப்படியே. இது ஃபுல்லாகவே வந்து டஃபன் கிளாஸ் தான். எப்பயும் போடுற நம்ம அந்த 12mm டஃபன் கிளாஸு. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 8mm, அதாவது 8 இன்ச்சு திக்னஸ்ஸு கிராஸ் போட்டிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா உட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 1.5 சைஸ் ஃபுல்லாகவே எல்லாமே உட்டு வந்து நம்மளே போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாச்சு. மொத்தம் வந்து கிளாஸ் வந்து 2 ஃப்ளேக் போட்டிருக்கோம் அப்படியே டோட்டலாக. இது ஏன்னா பேஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் கண்டினியூ பண்ணியிருப்போம். அது வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா படிக்கட்டை இழுத்து வரனால கண்டினியூ பண்ண முடியல. அதனால் ஏன்னா கார்னரில் போஸ்ட்டு போகிற கொஞ்சம் சேஃப்டி தான், ஏன்னா விட்டு போகிறனால கண்டினியூஸ் பண்ணால் வந்து வைப்ரேட் ஆகும். அதனால் எப்பயுமே கார்னர் டு எப்பயுமே மேக்ஸிமம் வந்து போஸ்ட்டு போகிற கொஞ்சம் பெஸ்ட்டு தான், கொஞ்சம் சேக் இருக்காங்க நம்மளுக்கு. இது உட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேக்கு தான். மெட்டீரியல் போடுறோமோ நம்ம ரிட்டர்ன் நம்மள தான், என்ன உட்டு போடுறோம், கிளாஸ் என்ன திக்னஸ்ஸு, ஸ்பிகர் என்ன, அதாவது பில்லில் என்னென்ன நம்ம போட்டிருக்கோம், என்ன மெட்டீரியல் சொல்கிறோமோ அதே ஒர்க்கு தான் டோட்டலாக பண்ணி கொடுப்போம் நம்ம. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே பர்கோலா போட்டிருக்கோம் அப்படியே. இது வந்து டோட்டலாக வந்து 12mm திக்னஸ் தான். ஏன்னா பர்கோலா பொறுத்தவரையும் கிளாஸை பொறுத்தவரையும் 10க்கும் 12க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, ரேட்டு டிஃப்ரெண்ட்டு. அதனால் 12 போடுறது எப்பயுமே பெஸ்ட்டு தான். இது ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட்டு தான், ஏன்னா சென்டரில் வந்து ரவுண்டு போடுற மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கிளாஸாக போட்டிருப்போம். இந்த சென்ட்ரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடிமாக எடுத்து அந்த சைடு காடிமாக கொடுத்து மொத்தம் வந்து இது வந்து 6 கிளாஸாக போட்டிருக்கோம் டோட்டலாக. இது ஏன் இந்த ரவுண்டு என்ன காரணத்துக்கு போட்டிருக்கோன்னா, ஹீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். வீட்டில் உள்ள ஹீட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மேலே கொஞ்சம் ஹீட்டு வந்து கொஞ்சம் மேலே இழுத்து கொடுத்துரும். அதனால் இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஒன்று இது பண்ண சொன்னாங்க. ஹீட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஷெட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹீட்டுக்காண்டி என்ன செய்வோம், உள்ள ஹீட்டு வெளியே போகிறக்காண்டி கொஞ்சம் இதாக இருக்குன்றதுனால அவர் இன்ஜினியர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி ரவுண்டு போடலாமா அப்படின்னு சொன்னோம். சரி அப்போ அதே மாதிரி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே போட்டாச்சு நம்ம டோட்டலாகவே. இப்போ அது இல்லாமல் மேலே வந்து பால்கனி இருக்குது. ஃபுல்லாக அந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க்கு நிறையா பார்த்துருக்கோம். இது வந்து டாப்பு, அதாவது மே பால்கனி. டாப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு ஸ்கொயர் பைப்பு. கீழே ஸ்பிகர் எப்பயும் உள்ளது தான், 6 இன்ச்சு திக்னஸ்ஸு, 6 இன்ச்சு உயரம், 12mm டஃபன் கிளாஸு. வெறும் பிளேன் ஒர்க்கே கேட்டாங்க, ஒன்றும் டிசைன் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் டோட்டலாக எல்லாமே வந்து கிளியர் கிளாஸே கொடுத்தாச்சு அப்படியே. இது இல்லாமல் கீழே ஒரு பால்கனி இருக்குது. இது அதே தான் கிளாஸ், அதான் இப்போ முன்னாடி காமிச்சது மே பால்கனி. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, அதோட பால்கனி. இது டோட்டலாகவே வந்து அதே சேம் மெட்டீரியல் தான், 1.5 ஸ்கொயரு, 6